ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோலையும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் பேப்பரை வச்சு ஒரு அழகான ஃப்ளவர்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய இந்த மாதிரி பண்ணி ஒரு ஃப்ளவர் வேஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட்டு பேப்பர் மட்டும் இருந்தாலே செஞ்சிடலாம். நான் வந்து ஒரு பிங்க் கலர் பேப்பர் 30 சென்டிமீட்டர் பை 10 சென்டிமீட்டர் எடுத்து இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாதியாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு நான் இந்த மாதிரி ஒரு டபுள் சைடட் டேப் ஒட்டுறேன். இது ஒட்டணுன்ற அவசியம் இல்லை. இப்படி இந்த டேப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கடைசியில் க்ளூ போட்டு கூட ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டு அந்த டேப் ஒட்டின இடம் வரைக்கும் இந்த மாதிரி நம்ம மடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த பக்கத்துலேருந்து இப்படி ஒல்லியாக கட் பண்ணிகிட்டே வரணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரே அளவு கேப் விட்டு கட் பண்ணுங்கள். இந்த எண்டு வரைக்கும் கட் பண்ணியாச்சு. இப்போது இதை விரிச்சிட்டு நம்ம எந்த பக்கம் ஃபஸ்ட்டு மடித்தோமோ அதுக்கு ஆப்போசிட் பக்கமாக மடிக்கணும். இந்த மாதிரி இப்போ டேப் ஒட்டாட்டி நீங்கள் இந்த டைமில் வந்து இந்த சைடு வந்து க்ளூவோ இல்லாட்டி க்ளூ ஸ்டிக் இருக்குல்லையே, அதை கொஞ்சம் போட்டுட்டு இதை அப்படியே நீங்கள் ஒட்டிக்கலாம். நல்லா அழுத்தி விட்டுறலாம். அடுத்து ஒரு க்ரீன் கலர் பேப்பர் அதே அளவு தான் 30 சென்டிமீட்டர் பை 10 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஓரத்துலேருந்து இப்படியே ரோல் பண்ணிகிட்டே வரணும். நம்மளுக்கு ஒரு ஸ்டிக் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சமாக க்ளூ போட்டு இப்படி ஒட்டிடலாம். அடுத்து இது மேலேயும் நான் மறுபடியும் டபுள் சைட் டேப் போடுறேன். இது கட்டாயம் கிடையாது, இதுக்கு பதிலாக நீங்கள் க்ளூவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம அந்த க்ரீன் கலர் ஸ்டிக்கை ஒரு எண்டுலேருந்து அப்படியே இதை சுற்றிட்டே வரலாம். அவ்வளோதான். இதை ஃபுல்லாக அந்த கடைசி வரைக்கும் சுற்றியாச்சு. டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் நிறைய கலர்லேயும் பண்ணலாம், சிங்கிள் கலரில் பண்ணலாம். நான் வந்து 2 கலரில் பண்ணியிருக்கேன், ப்ளூ அண்ட் பிங்க்கு. இந்த மாதிரி பண்ணிவிட்டு வீட்டில் ஏதாவது ஒரு வேஸ்ட் பாட்டிலோ இல்லை ஃப்ளவர் வேஸோ இருந்ததுன்னா அதில் வந்து நம்ம இதை அரேஞ்ச் பண்ணி வச்சோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் இந்த ஈஸியான பேப்பர் ஃப்ளவர் கிராஃப்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதோட பிக்சரையும் கீழே வர இந்த இமெயில் ஐடிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.